எடுத்தாங்க. பேண்ட் சைஸ் பத்தாம ரிட்டர்ன் போய் கடையில் போய் மாற்றிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எனக்கு குழந்தெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போகிற வேலை தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விருந்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. தமிழ் புத்தாண்டு அதுமா இன்றைக்கி வந்து எங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. என்னடா இது கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, இன்னும் உங்களுக்கு விருந்து முடியலன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா முடியல. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா சத்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் போகணும்னு நினச்சிட்டு அப்படியே எங்களுக்கும் ஒரு வேலை வந்துச்சு. இவருக்கு வந்து லீவ் விடாமல் ஆஃபீஸ் போனதுனால எங்களால் வந்து போக முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடச்சிருக்கு. இந்த சண்டே வந்து தமிழ் புத்தாண்டு அதுமா இன்றைக்கி ஜாலியாக வந்து காலையில் எழுந்து தடப்புலாம் குளிச்சுட்டு இருக்க வேலையில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சத்யாக்கா வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. சத்யாக்கானா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட பெரியப்பா பொண்ணு தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் தமிழ் புத்தாண்டு. ஆமாம், நமக்கு வந்து விருந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே விருந்தாக இருக்குமோ வாய்ப்பில்லை ராஜா. சரி, எங்களோட அவுட்ஃபிட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து கலர்ஃபுல்லாக கிளம்பியாச்சு. எப்படி இருக்கும்? நல்லா இருக்குண்ணா? சூப்பராக இருக்குது. நீங்களும் சூப்பராக இருக்கீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். போயிட்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யோசி வந்து என் கூட தான் வந்து ஜாயின் ஆகிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோசி வந்து ஒரு கண்ணாடி ஒன்று போடணும் வந்தேன். அதை வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். இதை விட கொடுமை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற மாதிரி தெரிஞ்ச ஒரு பேசு ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பாண்டிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அங்கே வந்து வீட்டுக்கிட்ட எதுவுமே கடை எதுவுமே இல்லை, ஸ்நாக்ஸ் கடை பழக்கடை எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து பழம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும். எனக்கு குழந்தெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போகிற வேலை தான். ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாக கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுல. ஏன்னா நாங்கள் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புது ரோடு போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அந்த ரோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. ஸோ சீக்கிரம் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ வெயில் அடிக்குது, காலை சாப்பாடுக்கே வரோம்னு சொல்லிட்டு சொன்னோம். இன்னுமே வந்து நாங்கள் சாப்பிடல. மணி 10 மேலே ஆகிடுச்சு. போய் ஸ்டார்ட் தான் மறு வேலை போகலாமா? போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சத்யாக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மாமா கூட உட்காந்து பேசிட்டு பாப்பாலாம் இருந்தாங்க. அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். ஏன்னா ரொம்ப தூரம் வந்து வண்டியில் ட்ராவல் பண்ண இல்லையா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சத்யாக்கா வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலையாக இருக்காங்க. கொஞ்சம் வேலை இல்லை, அதிகமாக வேலையாக இருக்காங்கப்பா. போகணும் தான். இன்னும் வந்து போய் பார்த்துட்டு வந்து உக்காந்தேன். இன்னும் ஏந்திருக்கல இந்த இடத்த விட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம், வண்டியில் வந்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உட்காந்துட்டு ஏதோ போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வந்து நான் வீடு எப்படி இருக்குப்பா? உங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களே. நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வீடு எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் நினச்சேன், ஐயோ போகிற வழி கஷ்டமாக இருக்குமோ, கஷ்டமும் தெரியாமல் கேட்டு வர மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா புதுசாக போகிறனாலே வழி தெரியாது. நானே 2-3 வாட்டி வந்தாலும் 3-4வது வாட்டி எனக்கு வழி தெரியாது. கொஞ்சம் கிட்ட வந்தால் தெரியும். அதே மாதிரி மேப்பா லொக்கேஷன் அனுப்ப சொல்லி பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்துட்டானா எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வழி தெரியலன்னு சொல்லிட்டு நிற்கலை, ஈஸியாக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் கிட்ட இல்லை, அங்கே உட்காந்தும்போது செம வாசனை. கிச்சன் கிட்ட வரும்போது அவ்வளோ வாசனை அடிக்குது. வாங்க என்ன இது தோசையா? தோசை இல்லை, இங்கே பிரியாணி இது. ஆமாம் பிரியாணி. இது தோசை, காலை சாப்பாடு தோசை. ஃபர்ஸ்ட் டிஃபன் சாப்பிடுவோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டிஃபன் சாப்பிடுங்க, அடுத்து பிரியாணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் அரிசி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பிரியாணி ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு நடக்குது. இங்கே பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அவருக்கு வந்து ஹாய் சொல்லு. அவருக்கு வந்து வெக்கம் தான். வந்து ஒரு டே நம்ம பக்கத்தில் உட்காரவே இல்லை. வந்து உக்காந்தா ஓடனா வந்து அவங்க அப்பா மேலே வந்து சாஞ்சி பேருந்து வாங்கி வந்தா. பாப் கட்டிங் வெட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. பாப் கட்டிங், காளான் கட்டிங்னு சொல்லுவாங்க. காளான் கட்டிங்களா? பாப் கட்டிங் தான். பாப் கட்டிங் தான்.
ஸோ அந்த கட்டிங் வெட்டிருக்காங்க, அது வெட்டி ரொம்ப முடி வந்துருச்சு. இப்போ போயிட்டு மறுபடியும் முடி வெட்டணுமா அதே மாதிரி. ஏன்னா பொம்பளை பசங்க சின்ன வயசுல இருக்கும்போது அது மாதிரி வெட்டி வேணா அழகு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொண்ணு வெட்ட முடியாது. ஸோ அதுதான் முடி வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு முடி வெட்ட போகலாம் சொல்லிட்டு கூட்டு கிடக்குறேன். அவங்க போகணும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ சூப்பராக வாசனையாக வருது. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசி டிஸ்டர்ப் பண்ண தேவை. ஏன்னா கூட இருந்தாலும் அவ்வளோ வேலை ஓடாது. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு காத்து வாங்குங்க. காத்து வாங்குங்கலாம். சரி வாங்க, சத்யாவோட கைப்பக்குவோம் எப்படி சொல்லிட்டு பாருங்க. சரி வாங்க போகலாம், டிஸ்டர்ப் பண்ண தேவை. ஃப்ரெண்ட்ஸ் விருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, யுவஸ்ரீ, ஸ்வேதா, நான் அப்புறம் மாமா எல்லாமே வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் காலையிலே சாப்பிடல, இவங்ககிட்ட காலை சாப்பாட்டுக்கே வர சொல்லிட்டோம். ஏன்னா விருந்துனா அப்படி தானே காலைல மதியம் செய்வாங்க, அது மாதிரி காலை சாப்பாட்டுக்கே வந்துட்டோம். காலை சாப்பாட்டுக்கே வரல, காலை சாப்பாடு நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோம். ஸோ தோசை வந்து சுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசையை சாப்பிட்லாம், ஏன்னா தோசை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். தக்காளி சட்னி வச்சு தோசை சுட்டுருக்காங்க. எப்பயுமே இனிமேல் நம்ம லேட் பிக்கப் தான். எப்பயுமே இனிமேல் லேட் பிக்கப் தான். ஃப்ரெண்ட்ஸ் காலைல வந்து சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கலை ஒரு பெரிய தூக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். ரொம்ப நேரம் தூங்கிட்டு தான் இருந்தோமே, எப்படா தூங்கணுன்னே தெரியல. 10 மணி சம தூக்கம் சாப்பிட்ட உடனே தூங்கி நாங்கள் எழுப்பி வாங்க சாப்பிட்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க என்னென்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி, அங்கே வந்து சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, வறுத்த மீன், முட்டை, இது வந்து எறா தொக்கு. இலையை பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நமக்கு இவ்வளோ இருந்து. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நிறையா என்ஜாய்லாம் பண்ண வேண்டியிருக்கு. மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு அப்புறம் எங்கேயும் கிளம்பலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பீச்சு தான். ஸோ போயிட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம், வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வயிறு முட்டை இல்லை, நெஞ்சு முட்டை இது வரைக்கும் வந்து சாப்பிட்டுட்டு நின்றுன்னு இருக்கும். இவரால் குனியும் இல்லை நிமிரும் இல்லை, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அவ்வளோ சாப்பாடை வச்சு சாப்பிடு சொல்லிட்டு எல்லா சாப்பாடும் இலையை காலி பண்ணிட்டே இருந்தோம்னா மூச்சு விடாமல் பேசுகிற எண்ணியே மூச்சு விடுற அளவுக்கு பேச வச்சுட்டாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, அருமையான விருந்து. ஆமாம் பாப்பா, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக கும்பலாக உட்காந்து சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு ஏந்து வந்து நாங்கள் கை கழிட்டு வந்து பேசிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் விருந்து எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது, தடப்புடலாக இருந்துச்சு. ஒரே ஒரே ஆளாக மட்டும் செஞ்சாங்க. அவர் வந்து மாமா வந்து கூட அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற அந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து செஞ்சாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு படுத்து தூங்கிட்டோம். 2 பேருமே தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா எழுப்பி வாங்க சாப்பிட்லாம் சொன்னாங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ சத்யா ஒரு ஆளாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் செஞ்சாங்க. எல்லா டிஷ்ஷுமே வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு தானே? சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாருமே உட்காந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண விருந்துலாம் சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. கல்யாண விருந்து முடிஞ்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து வந்துவிட்டோம். ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கறி, மீன், முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாண விருந்து வச்சு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி எடுத்து தருவாங்க. எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க, எல்லா விருந்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா விருந்து வச்சு ட்ரெஸ் எடுத்து வந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்யாக்காகவும் எனக்காகவும் மனோக்காகவும் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்கள்கிட்ட காட்டலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம். என்கிட்ட இல்லாத கலர் இந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து புடவை எடுத்தாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு பேண்ட் வந்து எடுத்தாங்க. பேண்ட் சைஸ் பார்த்தாம ரிட்டன் போய் கடையில் போய் மாற்றிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தா புடவை எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாவுக்கு வந்து முக்கியமாக இந்த பார்டர் வந்து நம்ம ஜாக்கெட் தைக்கும்போது கையில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வர புடவையே பார்த்து வந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க அதிகமாக அந்த மாதிரி புடவை தான் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலரில் வந்து சூப்பராக ஒரு புடவை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் தான். பாருங்க, பச்சை கலர் சட்டை.
இதுக்கும் மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா மொனக்கு பச்சை கலர் ட்ரெஸ் வந்து சட்டை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லுங்கள், சட்டைலாம் வந்து சூப்பராக இருக்குது. அவரும் பார்த்தோன்னே சட்டைலாம் நல்லா இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து அதிகமாக ஒன்றா போடணும்னு சொல்லி யோசிச்சது கிடையாது. அது எப்பயாவது தான் வந்து அமையும். ஸோ அது வந்து இதுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்கா? இது ஒரு பயமாகவே இருக்குதுப்பா, ஃபுல் கையா ஆஃப் கையான்னு உண்மையாகவே. ஆனால் நான் வந்து செக் பண்ணோம், ஃபுல் கை தான். முதல்ல வந்து மோஸ்ட்லி ஃபுல் கை தான் போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் தான் இதோட சைஸ் சின்னதாக எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ரிட்டன் மாற்றிட்டு வந்தோம். பிளாக் கலர் பேண்ட்டு, க்ரீன் கலர் ஷர்ட்டு, எனக்கு க்ரீன் கலர் சாரீ. ஸோ எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் இருந்ததுலாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இப்போ அதனால் சத்யாக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து விருந்தெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ கல்யாணம் விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.